ஆதிக்க ரவிச்சந்திரன் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டை தூக்கி கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நானே உங்களுக்கு சர்ப்ரைஸாக தரேன். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துட்டு வருதா, என்கிட்ட சொல்லுங்கள், நான் அப்டேட் தரேன் அப்படின்ற அளவுக்கு தான் அவர் வந்து தொடர்ந்துமே அப்டேட்டை கொடுத்துட்டே வராரு. ஸோ ஆதிக்க ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் தல அஜித்தோட நடிப்பில் குட் பை யூ திரைப்படம் விறுவிறுப்பாக ஷூட்டிங் வந்து போக்கிட்டுருக்கு. ஸோ இந்த நிலையில் திரைப்படத்தோட டீசர் வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. அந்த டீசரை பார்த்ததுக்கப்புறமாவே அந்த டீசரே வந்துட்டு பயங்கர வைரலாக போணுச்சு. வெளியாகி 24 மணித்தியாலங்கள்லேயே வந்துட்டு 31 மில்லியன் பீப்புளை வந்து கடந்து போணுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது இதுவே மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மார்ச் மாதம் எண்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ சூழல் இப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜிவி பிரகாஷ் வந்துட்டு சம்பவம் வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன், சிறப்பான சம்பவத்தை தரமாக இறக்க போகிறேன் அப்படின்லாம் அவர் வேற ஒரு பக்கம் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பார் இசையை பற்றி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் பற்றின அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 18ஆம் தேதி ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள்காக. அண்ட் எப்படி இருக்கும்போது ஹோலி பண்டிகைக்காக திரைப்படத்தோட மேக்கிங் வீடியோவையும் ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. இதையுமே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இணையதளத்தில் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைச்சா போதும் தானே, நாங்கள் இதை சரி வச்சு ஹாப்பியாக இருங்க அப்படின்ற அளவுக்கு தான் மேக்கிங் வீடியோ வந்துட்டு அவுட் பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் குட் பை யூக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.